ஹலோ ஆல். ஸோ நம்ம காரில் விண்ட்ஷீல்டு வைப்பருக்குன்னு சொல்லிட்டு சில லிக்விட்ஸ் விற்கிது. அதை நம்ம சிலது ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். அதில் ஒன்று லெஃப்ட்டில் இருக்க மாருதியோடது, சென்டரில் இருக்கிறது விஸ்டாவோடது, தேர்ட் இருக்கிறது ஃபாக்ஸ் கேர். ஓகேங்களா? ஸோ இது நம்ம பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணி யூஸ் பண்ணோம், நெக்ஸ்ட் ஷாம்பு யூஸ் பண்ணோம். பட் அதெல்லாம் அந்த நாசிலில் போயிட்டு உப்பு மாதிரி அடைச்சிக்கும். ஸோ அது இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி கான்சன்ட்ரேட்ஸ் நம்ம வாங்கி ஊற்றிக்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த மாருதியோடது பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஷாப்ஸ்லையும் மோஸ்ட்லி அவைலபிளாக இருக்குது. 50 ml பேக் இது. அண்ட் இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 17 rupees 18 rupees வரும். அண்ட் இது எப்படி யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா 1 லிட்டர் பாட்டிலுக்கு ஒரு பேக்கெட். ஸோ நம்ம காரோட டேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு 3 liters எப்படி இருக்கும், விச் மீன்ஸ் உங்களுக்கு 3 பேக்கெட்ஸ் இது தேவைப்படும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விஸ்டா, இவங்க இது வந்து ஒரு 110 rupees வருது எம்ஆர்பி. அண்ட் இது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபுல் டேங்க் அந்த 3 லிட்டருக்கும் ஊற்றிட்டு இது ஒரு பேக் மட்டும் ஊற்றிட சொல்கிறாங்க, விச் மீன்ஸ் 30 ml ஃபார் 3 liters. நெக்ஸ்ட் இது வந்துட்டு ஃபாக்ஸ் கேர். இது பார்த்தீங்கன்னாக்கா நல்ல பெரிய பாட்டிலாகவே இருக்குது, 500 ml கொடுத்துட்றாங்க. அண்ட் இது ஹைலி கான்சன்ட்ரேட்டடு. ஸோ அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நம்ம டைல்யூட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் கண்டிப்பாகவே. அண்ட் இதுக்கு ஆன்டி ஃப்ரீசிங் ப்ராப்பர்ட்டிஸ், இது எல்லாத்தையுமே ஆன்டி ஃப்ரீசிங் கண்டிப்பாகவே கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்ஓ வாட்டர் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ தட் அந்த உப்பு படிமானங்கள் எங்கேயுமே ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். மெயினாக அந்த நாசில்ன்றது தான். ஸோ மூணுத்துக்குமே இது காமனான ப்ரொசீஜர் தான். பட் இது பார்த்தீங்கன்னா ஒரு 195 rupees இருந்துச்சு அமேசானில். பட் இது 500 ml இருக்குது. அண்ட் இவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்கிறாங்கனாக்கா 100 ml ஃபார் ஹோல் டேங்க், அதாவது 3 லிட்டருக்கு 100 ml யூஸ் பண்ண சொல்கிறாங்க. பட் அவ்வளோதான் நம்ம யூஸ் பண்ண வேண்டாம், நம்ம ஒரு 20 ml இதில் யூஸ் பண்ணாலே போதும். நல்லாவே அந்த டைல்யூட் ஆகிடுது ஆக்சுவலாக. அண்ட் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்ல பிராண்ட்ஸ் தான். ஸோ யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நம்ம உங்களுக்கு எது பெட்டர்னு தோணுதோ பண்ணிங்க. பட் கான்சன்ட்ரேட்ஸாக வாங்கி யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. ஸோ ஒரு 100 ml தண்ணின்னு பார்க்கும்போது ஒரு 1 லிட்டர் பாட்டில் நம்ம ஊற்றி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இந்த அளவு தான் வந்துட்டு மொத்த டேங்க், அது 3 லிட்டருக்கு சேர்த்து ஊற்ற சொல்கிறாங்க. பட் நம்ம இவ்வளோ கூட நம்ம ஊற்றணும் அவசியம் இல்லை. ஸோ ஒரு பாட்டிலுக்கு ஒரு 20 ml நம்ம யூஸ் பண்ணாலே போதும். ஸோ மார்ச் யூஸ் பண்ணும்போது தண்ணி ஃபில் பண்ணிட்டு அதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். பட் இது நம்மள்ட்ட இந்த மாதிரி பாட்டில் இருக்கிறதுனால சீல்டு பேக்கெட் ஓப்பனே பண்ணல. 1 லிட்டருக்கு ஒரு 20 ml நம்ம யூஸ் பண்ணாலே போதும், விச் மீன்ஸ் 3 லிட்டருக்கு சேர்த்து ஒரு 60 ml. மெயினாக என்னன்னா அந்த கான்சன்ட்ரேட் இதில் டைல்யூட் ஆகி நம்ம ஊற்றணும். ஸோ தட் நம்ம அதை வைப்பரில் அடிக்கும் போது வைப்பரும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஏன்னா அதுவும் கொஞ்சம் ஈஸி மூவ்மெண்ட்டில் மூவ் ஆகும். கிரீஸ் இது எல்லாத்தையுமே தள்ளி விட்டுரும். ஸோ டென்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி மேலே இருக்குது. ஸோ கொஞ்சம் நம்ம இப்படி குலுக்கி விட்டோம்னா ஃபுல்லாகவே ஃபில் ஆயிரும். ஸோ இப்போ தண்ணி ஃபுல்லாக ப்ளூ ஆயிடுச்சு, விச் மீன்ஸ் அந்த கான்சன்ட்ரேட் டைல்யூட் ஆயிடுச்சு. இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வண்டியில் ஊற்ற வேண்டியதான். அண்ட் இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் படி ஃபஸ்ட்டு காரில் இருக்கிறத கம்ப்ளீட்டாக எம்டி பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த 2 நாசல் வழியாக தான் ஆக்சுவலாக தண்ணி அடிக்கும். இந்த நாசல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அதில் உப்பு அடிச்சிருச்சுனாக்கா தண்ணி ஸ்ப்ரே ஒழுங்காக வராது, மேலே கண்டபடி அடிக்கும், இல்லை ஒழுங்காக கீழே அப்படியே ஊற்றிடும், அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் ஆர்ஓ வாட்டரும் இந்த மாதிரி கான்சன்ட்ரேட் யூஸ் பண்ணிங்கனாக்கா என்றைக்குமே அதுக்குள்ளே அடப்பே ஏற்படாது. ஸோ ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கலாம் கம்ப்ளீட்டாக நம்ம டைல்யூட் எம்டி பண்ணிட்டோமான்ட்டு. நான் லாஸ்ட் டைம் ட்ரை பண்ணது பார்த்தீங்கன்னா மாருதியோட தான் ட்ரை பண்ணேன். இந்த தடவை கொஞ்சம் மாற்றி ட்ரை பண்ணலாமேட்டு அந்த ஃபாக்ஸ் கேர் போட போகிறோம். இதை மோஸ்ட்லி யாருமே பெருசாக கண்டுக்க மாட்டோம், ஏன்னா காலியாச்சும் தண்ணி ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுருவோம். பட் இது போட்டு வைப்பர் போடும்போது டிஃப்ரென்ஸ் நல்லாவே இருக்கும். மெயினாக நைட் ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு இதோட அட்வான்டேஜஸ் நல்லா புரியும். டே டைமில் பெருசாக தெரியாது, பட் நைட்டில் பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்கும். எல்லா கார்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலர் கேப்போ எல்லோ கலர் கேப்போ போட்டு மேலே வைப்பர் சிம்பிள் போட்டிருப்பாங்க. அதுதான் வைப்பரோடது. ஒரு விண்ட்ஷீல்ட் சிம்பிள் போட்டு வைப்பர் சிம்பிள் மாதிரி இருக்கும். அதில் டேங்க் ஃபில் ஆகணும். மோஸ்ட்லி 2.5 லிட்டர்ஸ்லேயே ஃபில் ஆயிரும். சம்டைம்ஸ் 3 லிட்டர்ஸ் போகலாம். பட் கார் மாறும். சில கார் இன்னும் கொஞ்சம் கூட பெருசாக இருக்கலாம். பட் நான் பார்த்த வரைக்கும் 3 லிட்டர்ஸ் தாண்டி இந்த கார்லேயே பெருசாக இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 20 ml தான் ஊற்றிருப்போம். பட் அதுக்கே எந்த அளவுக்கு அந்த சோப்பி ஃபீல் வருதுன்னு பாருங்களேன். ஸோ இதோட வைப்பர் அடிக்கும்போது அந்த வைப்பரில் இருக்க பிளேடுக்குமே லைஃப் நல்லா வரும். அதுதான் இதோட மொத்த கண்டென்ட்டும். ப்ளஸ் நமக்கு விசிபிலிட்டியும் கொஞ்சம் நல்லா தெரியும். ஏன்னா அந்த கீஸு அதனால அந்த வைப்பர் தேய்ச்சிக்கிட்டு வந்து அது ஒரு கோடு போட்டுட்டு இருக்கும். ஸோ அது எதுவுமே இருக்காது, ப்ராப்பராக இருக்கும். இதை வச்சு நம்ம பண்ணும்போது மெயினாக நைட் டிரைவ் அண்ட் ரெயின் டிரைவில் நல்லாவே தெரியும் அந்த டிஃப்ரென்ஸ். ஸோ அவ்வளோதாங்க, இதோட இது முடிச்சுக்கலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.